விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும். விசுவாசிகள் தான், ஆனா எப்படி கேட்கணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கணும். எதில் கேட்க வேண்டும்? ஜெபத்திலே கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகளுக்கு வெறும் ஜெபம் மட்டும் போதாது, விசுவாசம் தேவைப்படுகிறது. இங்க இப்போ நடக்கிற சூழ்நிலை எப்படின்னா, விசுவாசிகள் ஜெபம் இது ரெண்டு தான் இருக்குது. விசுவாசிகள் இருக்கிறாங்க, அடுத்தது என்ன இருக்குது? ஜெபம் இருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்னது? விசுவாசம் உள்ளவர்களாய். அதை காணோம். நிறைய பேர்கிட்ட, நிறைய விசுவாசிகள் கிட்ட என்ன இதை காணோம்? விசுவாசத்தை காணோம். விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனா இல்ல, எது இல்ல? விசுவாசம் இல்லை. அதுதான் ஆண்டவர் லூக்காவில் சொன்னாரு, மனுஷகுமாரனுடைய நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படி என்று சொன்னார். அல்லேலூயா. எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்றார். அது வசனத்தை வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஏன் அப்படின்னா, விசுவாசிகள் இருப்பாங்க, ஆனா என்ன இருக்காது? விசுவாசிகள் இருப்பாங்க, விசுவாசம் இருக்காது. இன்னைக்கு சபையிலே காணப்படுகிற நிலையும் அதுதான். விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனா என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. சபைக்குள்ள ஜெபம் இருக்கிறது, ஆனா என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. நிறைய சபைகள்ல தேவ பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு நிறைய ஜெபங்கள், நிறைய சபைகள்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனா என்ன கிடையாது? விசுவாசம் இல்லை. நிறைய சபைகள்ல ஜெபம் நடக்கிறது, ஆனா என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசிகள், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப விசுவாசிகளா இருந்தா போதாது, விசுவாசம் நமக்கு தேவை. அப்ப விசுவாசமும் ஜெபமும் தேவை. விசுவாசிகளுக்கு என்ன தேவை? விசுவாசமும் ஜெபமும். வெறும் விசுவாசத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லல, அல்லது வெறும் ஜெபத்தை மாத்திரம் சொல்லல. விசுவாசமும் தேவை, ஜெபமும் தேவை. இந்த ரெண்டும் என்ன செய்யப்படணும்? நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ விசுவாசி பிள்ளைகளுக்கு விசுவாசமும் தேவை, ஜெபமும் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெப வாழ்க்கை இல்லாம, என்னது? ஜெப வாழ்க்கை இல்லாம விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், வெறும் ஜெப வாழ்க்கை இல்லாம விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரு, கர்த்தர் என்னுடைய வியாதியை சுகமாக்குவார் என்று சொல்லி ஜெப வாழ்க்கை இல்லாம விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? சுத்த கூடாது. ஹல்லேலூயா. அப்ப என்ன தேவைப்படுகிறது? அந்த மைக் காட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசமும் ஜெபமும் ரெண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்டோம் சொன்னா, நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்காமலே இருக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபம் இல்லாம சுத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்போ முதலாவது காரியம், விசுவாசமும் தேவை, ஜெபமும் தேவை. விசுவாசிகளுக்கு விசுவாசமும் தேவை, ஜெபமும் தேவை. இரண்டாவது காரியம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17-26 வாசிக்கலாம். யாக்கோபு 2. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால்
தண்ணிலே தானே என்னவா இருக்கும்? செத்ததா இருக்கும். 26 வாசிங்க அதுலயே. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் என்னவா இருக்கிறதா? செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ விசுவாசமும் தேவை, கிரியைகளும் தேவை. முதலாவது காரியம் பார்த்தோம், விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தோடு கூட எதுவும் வேண்டும்? ஜபமும் இருக்க வேண்டும். அப்ப விசுவாசம், ஜபம் இது ரெண்டும் இருக்க வேண்டும். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, விசுவாசத்தோடு கூட எது இருக்கணும்? கிரியைகள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கிரியைகள் என்ன கிரியைகள்? தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் காணப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது. தேவனுக்கேற்ற கிரியைகளிலே இருக்க வேண்டும், வளர வேண்டும். தேவனுக்கேற்ற கிரியைகள் என்ன? ஆண்டவரை துதிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தமா வாழணும், சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கணும், திருவிருந்து ஐக்கியத்தில் கலந்து கொள்ளணும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்தணும், கர்த்தருடைய சமூகத்தில் எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் வாழணும், கர்த்தருக்கு எவ்விதமாக பயப்படணும் அப்படியெல்லாம் பயப்படணும். இது எல்லாம் தேவனுக்கேற்ற கிரியைகள். நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பாட மாட்டேன், துதிக்க மாட்டேன், சபை கூடி வருதில் நான் விட்டுட்டு வேற எங்கேயாவது போவேன், பரிசுத்தமாக இருக்க விரும்ப மாட்டேன், நீதியாக இருக்க விரும்ப மாட்டேன், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம். ஆண்டவர் கேட்கிறார், உன் விசுவாசம் ஒருத்தர் ஒரு உதாரணமாக சொல்றாரு, என்னுடைய விசுவாசத்தை என்னுடைய கிரியைகளினால நான் காண்பிக்கிறேன். உன்னுடைய விசுவாசத்தை உன் கிரியை இல்லாம நீ காண்பி. எப்படி காண்பிப்ப பார்ப்போம் அப்படி சொன்னா, விசுவாசத்தை கிரியையினால காண்பிக்கலாம், ஆனா கிரியை இல்லாம விசுவாசத்தை என்ன பண்ண முடியாது? காட்ட முடியாது. எப்படி காட்டுவ? உன் விசுவாசத்தை செயல் இல்லாம எப்படி காட்டுவ? கிரியைகளினால விசுவாசத்தை காண்பிக்க முடியும். அப்போ விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசத்தோடு கூட எது வேண்டும்? கிரியைகள் அவசியம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிரியை செய்யாம சுத்தி கொண்டு இருக்கிறாங்க, கிரியை செய்யாம வெளியிலே இருக்கிறாங்க. ஆனா அவங்கள கேட்டா அவங்க பேர் என்னது? விசுவாசி. அவங்கள கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை தேடாம உலக காரியமாவே இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆவிக்குரிய எந்த கிரியைகளுக்கும் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க, எந்த கிரியைகளும் அவங்க செய்யவும் மாட்டாங்க, செய்ய விரும்பவும் மாட்டாங்க, அது அவங்க இன்ட்ரெஸ்டிங் எடுத்துக்கிறதும் கிடையாது. ஆனா என்ன மட்டும் இருக்குது? விசுவாசம் மட்டும் இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்துறது, அதுக்கப்புறம் எப்போதான் சர்ச்சுக்கு வர்றது? கிறிஸ்துமஸுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றது. ஞானஸ்தானம் எடுத்துறது, திருவிருந்துக்கு மட்டும் தான் சர்ச்சுக்கு வர்றது. ஞானஸ்தானம் எடுத்துறது, புது வருஷத்துக்கு மட்டும் தான் சர்ச்சுக்கு வர்றது. அப்போ இவங்க கிட்ட இப்போ மற்ற நாளில் எங்கே வரமாட்டாங்க? சபைக்கே வரமாட்டாங்க. அப்போ இவங்க கிட்ட என்ன மட்டும் தான் இருக்குது? விசுவாசம் மட்டும் தான் இருக்குது. என்ன இல்லை? தேவனுக்கேற்ற கிரியைகள், ஆவிக்குரிய கிரியைகள், சபைகளுக்கு ஏற்ற கிரியைகள், கர்த்தர் கற்றுக் கொடுத்த கற்பனைகளுக்கு ஏற்ற கிரியைகள் ஒன்றும் இல்லாதபடினால அவர்களிடத்துல காணப்படுகிற விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் இருக்குது, ஆனா அது என்னவா இருக்குது? செத்து போயிருக்கிறது. ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இறந்துடுறாங்க, ஆளு மட்டும் இருக்காரு, ஆனா எந்த அசைவுமே இல்லை. அவர் எத்தனை நாளைக்கு வச்சுன்னு இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு ஆள் ஒருத்தர் இறந்துடுறாரு, ஆளு மட்டும்தான் இருக்காரு. அவர் போட்டுக்கிற சட்டை இருக்குது, அவர் கட்டின்னு இருக்கிற வாட்ச் இருக்குது, அவர் போட்ட செயின் மோதிரம்லாம் இருக்குது, அவர் தலைமுடி இருக்குது, கால் இருக்குது, ஷூ இருக்குது, பேண்ட் இருக்குது, சட்டை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா எந்த அசைவுமே இல்லாம இருக்கிறாரு. இப்போ அவரை எத்தனை நாள் அந்த வீட்டில் வச்சுன்னு கொண்டாடின்னு இருப்பாங்க? மிஞ்சி போனா 2 நாள் வச்சுக்கின்னு மல்லு கட்டுவாங்க, அழுவாங்க. 3ஆவது நாள் என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்போ செத்த ஒரு நபரை அதிக நாள் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க? வச்சிருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சிருவாங்க? அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்ப செத்த விசுவாசம் ரொம்ப நாள் வேலை செய்யாது, கொஞ்ச நாள் என்ன ஆயிடும்? அடக்கம் ஆயிடும். அல்லேலூயா. என்னவாயிடும்? அடக்கம் ஆயிடும். ஆகினால இந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம், அப்படின்னா உயிரில்லாத விசுவாசம். அல்லேலூயா. ஆகினால விசுவாசமும் இருக்க வேண்டும், அதோடு கூட என்னவும் இருக்கணும்?
கிரியைகளும் இருக்க வேண்டும். விசுவாசம் இருக்க வேண்டும், அதோடு கூட என்னவா இருக்கணும்? ஜெபமும் இருக்க வேண்டும். விசுவாசம், ஜெபம், விசுவாசம், கிரியைகள். அப்போ விசுவாசமும் ஜெபமும், விசுவாசமும் கிரியைகளும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியம் 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்கலாம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான மைக்கில் வாசிமா. நீ அவைகளை குறித்து நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:18. வாசிங்க. அதேதான் வாசிங்க. கடைசி வாசிங்க. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அதுதான் முக்கியம், அதை வாசிங்க. நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இதுதான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எதுக்காக அந்த வசனத்தை வாசிக்க சொல்றாங்க, எந்த வரிகளை முக்கியன்றதை கவனிக்கணும். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் சொல்லப்படுகிறது, விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. என்னது? விசுவாசமும் இருக்கணும், அடுத்தது என்ன இருக்கணும்? நல்ல மனசாட்சியும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது, விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் காணப்பட வேண்டும். எத்தனை விசுவாசிகளுக்கு நல்ல மனசாட்சி இருக்கிறது? விசுவாசம் இருக்குது, ஆனா நல்ல மனசாட்சி இருக்கிறதா? பாஸ்டர்கிட்டே ஜெபம் பண்ற, பாஸ்டர்கிட்ட பொய் சொல்ற, இது என்ன மனசாட்சி? இது பாஸ்டர்கிட்ட நன்மை நடக்குன்னு ஜெபம் பண்ண பாஸ்டர்கிட்டே வர, அவர் பாஸ்டர்கிட்டே மறுபடியும் வந்து பொய் சொல்ற, பாஸ்டர்கிட்ட பித்தலாட்டம் பண்ற, பாஸ்டர் நம்புற, ஆனா பாஸ்டர்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வர, ஆனா பாஸ்டர் எதிராக பேசுற, கர்த்தரிடத்துல நன்மை தேடி வர, ஆனா கர்த்தருக்கு கொடுக்க மனம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்ல மனசாட்சி இல்லை. நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா, ஊழியக்காரங்கிட்ட ஜெபத்தை விசுவாசிக்கிற நம்ம அதே ஊழியக்காரங்கிட்ட போய் நம்ம மாத்தி மாத்தி சொல்றோமே. ஒரு வீட்டுல இருந்து ஒரு 4 பேர் வருவாங்க, அந்த வீட்டுல 2 பேர் ஒரு விதமா பேசுவாங்க, அந்த 2 பேர் இன்னொரு 2 பேர் ஒரு விதமா பேசுவாங்க. இதுல யார் சொல்றது உண்மைன்னு யார் சொல்றது பொய்ன்னு எப்படி எடுத்துக்கிறது? சொல்லுங்க பார்க்கும். ஐயா இப்படின்றது இவங்க ஒரு விதமா சொல்றாங்க, அப்படி இல்லை ஐயா இப்படிதான் அப்படின்னு அவங்க ஒரு விதமா சொல்றாங்க. ஆக மொத்தம் 2 விசுவாசியுமே யார்கிட்ட தான் வந்து ஜெபம் பண்றாங்க? பாஸ்டர்கிட்ட தான் வந்து ஜெபம் பண்றாங்க. அப்ப பாஸ்டருடைய ஜெபத்தை நம்பி வரோம், ஆனா பாஸ்டர்கிட்டே நம்ம இவ்வளோ போய் புழுவுறோமே, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கறாரு, கர்த்தர் இதெல்லாம் எப்படி எடுத்துக்குவாரு, எப்படி ஆசீர்வதிப்பாரு? அந்த நல்ல ஒரு மனசாட்சி கிடையாது. குடும்பத்துல நல்ல மனசாட்சி கிடையாது. குடும்பத்துல நல்ல மனசாட்சி இல்லை, அந்த பயம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி இப்ப எங்கேயும் நல்ல மனசாட்சி கிடையாது, சபையிலையும் நல்ல மனசாட்சி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் அவங்ககிட்டயும் நல்ல மனசாட்சிகள் கிடையாது. எத்தனை விசுவாசிகள் என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லிக்கிறாங்க தெரியுமா? இது என்ன மனசாட்சி? அப்புறம் ஜெபத்துக்கு என்கிட்ட ஜெபத்தை மட்டும் எப்படி நம்புற? நான் ஜெபம் பண்ணா உனக்கு நன்மை நடக்கணும் மட்டும் எப்படி விசுவாசிக்கிற? அப்ப ஜெபம் பண்ணா நன்மை நடக்கணும் விசுவாசித்தி என்கிட்ட வர, ஆனா நல்ல மனசாட்சி இல்லை பாரு. நம்ம பாஸ்டர்கிட்ட போய் பொய் சொல்றோமே, இதை கர்த்தர் பார்க்க மாட்டாரா அப்படின்ற அந்த நல்ல மனசாட்சி இல்லை.
அல்லேலூயா. இவங்களை கேட்டால் அவங்க ஒரு விதமாக சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் அவங்க ஒரு விதமாக சொல்லுவாங்க. இவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க விசுவாசம் மட்டும்தான் இருக்குதே தவிர என்ன கிடையாது, நல்ல மனசாட்சி இல்லை. கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்னு கேட்குறாங்க. ஆனால் கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுக்கு என்ன வரல? மனசு இல்லை. இது என்ன மனசாட்சி? இது நல்ல மனசாட்சியே கிடையாது. குடும்ப விஷயத்துல நல்ல மனசாட்சி இல்லை. ஆனால் ஜபம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, ஆனால் என்ன கிடையாது? நல்ல மனசாட்சி கிடையாது. அப்படியே யாராவது வந்து எதனா சொல்லிட்டா கூட, நீ போய் எதுக்கு பாஸ்டர்கிட்ட சொன்ன? நான் பாஸ்டர்கிட்ட வேற மாதிரி சொல்லி வச்சிருந்தேன், நீ என்ன இப்படி போய் சொல்லி வச்சுக்கிற? இது என்ன மனசாட்சி இது? அல்லேலூயா. நல்ல மனசாட்சி வேண்டும். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. பாஸ்டருக்கும் விசுவாசிக்குரிய விஷயத்தவங்க மட்டுமல்ல, உன் குடும்ப காரியத்திலையும் என்ன வேண்டாம்? நல்ல மனசாட்சி வேண்டும். மாமியார் மருமக பிரச்சனையில் என்ன வேணும்? நல்ல மனசாட்சி வேணும். பெற்றோர் பிள்ளைகளுடைய விஷயத்தில் என்ன வேணும்? நல்ல மனசாட்சி வேணும். சகோதரன் சகோதரன் விஷயத்தில் என்ன வேணும்? நல்ல மனசாட்சி வேணும். அல்லேலூயா. கணவன் மனைவி விஷயத்தில் என்ன வேணும்? நல்ல மனசாட்சி வேணும். வெறும் ஜபம் மட்டும் இருந்து வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த நல்ல மனசாட்சி நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும். விசுவாசம் என்னும் கப்பலை என்ன செஞ்சாங்க? சேதப்படுத்துகிறார்கள். நமக்கு அந்த நல்ல மனசாட்சி வேண்டும். அல்லேலூயா. இந்த நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணிடுறாங்க? சேதப்படுத்திடுறாங்க. நல் மனசாட்சி நீ தள்ளிட்டனா கர்த்தரை எதிர்த்து நிற்கிற, கர்த்தரை சோதிக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தரை நீ பரீட்சை பார்க்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒரு முறை ஒரு விபச்சார ஸ்திரியை கையங்களவுமா கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ஆண்டவரே, இந்த விபச்சார ஸ்திரியை நாங்கள் கையங்களவுமா என்ன பண்ணிட்டோம்? பாவத்தில் பிடிச்சோம். மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேனுடைய சட்டம். இதை நீங்க என்ன சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கல்லை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவரை ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ அவளை கல்லால் அடிச்சு கொல்லணும், நீங்க கொல்லணுன்றீங்களா கொல்லக்கூடாதுன்றீங்களா? ஏன் அப்படின்னா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக இப்படி எல்லாம் அவரை கேட்டாங்க. அவங்க அந்த பிடிச்சுக்கிட்டு வந்து அந்த பெண்ணை கல்லால் அடிச்சு கொல்லணுன்றதை விட அவங்க யாரை குற்றப்படுத்துறதுக்காக தீவிரமா இருந்தாங்க? இயேசு எப்படின்னா பதில் சொல்லுவாரு. அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? மோசேனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிர்த்து பேசுறாரா, இல்ல வேண்டான்னு சொல்றாரா, இல்ல அதை நிறைவேற்றுகிறாரா? அப்படி அவர் எதிர்த்து வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை இவர் எதிர்த்துட்டாரு, அதனால இவர் மேல என்ன செஞ்சிடலாம்? குற்றம் சுமத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவள் மேல் என்ன செய்யட்டும்? கல்லெறிய கடவன் சொன்ன போது அவர்கள் தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய், கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு ஒருத்தவங்களை அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க. இந்த இடத்துல அவங்கள பின்வாங்க செஞ்சது எது? அவங்களுடைய மனசாட்சி. ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் சொன்ன உடனே இப்போ அவங்களுடைய மனசாட்சி பேசுது, நீ தாண்டா அந்த பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ போய் இப்போ முதல்ல கல் எடுத்து வச்சு நினைக்கிறியே, நீ எப்படி அப்படின்னு சொல்லி இந்த மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவங்க எல்லாரும் அந்த கல்லை போட்டு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த நல்ல மனசாட்சி. இயேசுவுக்கு முன்னாடி அந்த நல்ல மனசாட்சி அவங்களுக்குள்ள பேசுது. இப்படி நீ செய்யலாமா? நீயே பல பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறியே, நீ அந்த அம்மாவை கல்லால் அடிக்கணும்னு சொல்றியே அப்படி சொல்லி மனசாட்சியில பேசின உடனே அந்த மனசாட்சி அவங்க தள்ளல, அந்த மனசாட்சி பேசுகிற அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ மனசாட்சி பேசுகிறது என்று சொன்னால் அந்த நல்ல மனசாட்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது? தள்ளி விடக்கூடாது. சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகி கப்பலை என்ன பண்ணிடுறாங்க? சேதப்படுத்திடுறாங்க. அல்லேலூயா. நாம இப்படி இருக்கிறோமே, இது ரைட்டா? நாம இப்படி பேசுறோமே, இது ரைட்டா? இது கர்த்தருக்கு இது சரியா? இது கர்த்தருடைய பார்வைக்கு இது உகந்ததா? யாருடைய பார்வைக்கு வேணாலும் கரெக்டா இருக்கட்டும். நம்ம செய்கிற எந்த காரியமாகட்டும், நம்ம செய்கிற எந்த வார்த்தைகளாகட்டும், பேசுகிற எந்த வார்த்தைகளாகட்டும், யாருக்கு வேணாலும் அது சாதகமா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் அது கரெக்டா இருக்கலாம்.
ஆனா நம்ம செய்கிற செயலும் நம்ம பேசுகிற வார்த்தைகளும் கர்த்தருடைய வசனத்துக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் அது சரியா இருக்குமானால் நம்ம அதை செய்யலாம். அப்ப எதையுமே நீங்க எது கூட ஒப்பிட்டு பார்க்கணும்? கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பாருங்க, சத்தியத்தோடு கூட ஒப்பிட்டு பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு ஒப்பிட்டு பாருங்க. கர்த்தர் அதை அங்கீகரித்தாருன்னா ஓகே. அப்ப கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நல்ல மனசாட்சி தள்ளாதீங்க, அதை தள்ளி விடக்கூடாது. தள்ளிட்டோம் சொன்னா ஏற்கனவே இருக்கிற விசுவாசம் என்ன ஆயிடும்? சேதப்பட்டு போயிடும். ஆகினால வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது, என்ன இருக்கணும்? நல்ல மனசாட்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, கர்த்தருக்கு நம்ம என்னைக்காவது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அப்படின்னு உன் மனசாட்சி பேசுது இல்லை, அந்த நல்ல மனசாட்சி இருக்கணும். உலகத்துக்கு நம்ம இவ்வளோ செலவழிக்கிறோமே, கர்த்தருக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோம், அந்த நல்ல மனசாட்சி நீ தள்ளக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டல்னா டைமுக்கு போகிறோமே, ஒரு சபைக்குன்னா நம்ம எந்த டைமுக்கு போகிறோம், அந்த நல்ல மனசாட்சி தள்ளக்கூடாது. ஒரு உலக விழாக்களுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கல்யாணம் காதுகுத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமே, நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த நல்ல மனசாட்சி தள்ளக்கூடாது. அப்போ வெறும் விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, என்ன இருக்கணும்? நல்ல மனசாட்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா ஊழியக்காரங்கிட்ட என்ன பண்ண மாட்டோம்? பொய் சொல்ல மாட்டோம், ஊழியக்காரங்கிட்ட மறைக்க மாட்டோம். அல்லேலூயா. குடும்பத்தில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, எதை நம்புறது? எத்தனை வருஷ ஊழியத்தில், எத்தனை சபையில், எத்தனை குடும்பத்தில், எத்தனை விசுவாசி பிள்ளைகள் அவங்க குடும்பத்தில் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. பிள்ளை ஒன்று சொல்லும், தாய் ஒன்று சொல்லும், தகப்பன் ஒன்று சொல்லும், மனைவி ஒன்று சொல்லும், புருஷன் ஒன்று சொல்லுவோம், மனைவி ஒன்று சொல்லும். ஆக மொத்தம் 2ம் ஒரே குடும்பம் தான். இதில் யார் சொல்கிறத? அப்புறமா சொல்லிட்ட பிறகு அவங்க போய் அவங்க வீட்டில் போய் சண்டை போட்டுக்காங்க. என்னென்ன, நான் இப்படி சொல்லி வச்சுருந்தேன் பாஸ்டர், நீ நான் இப்படி சொல்லி வச்சுக்கிறேன். நான் என்னன்றேன், சொன்னால் நல்லதாக சொல்லு, கரெக்டாக சொல்லு. இல்லை உனக்கு சொல்ல விருப்பமெல்லாம் 2 பேர் என்ன பண்ணாதீங்க, சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சிங்க, அதை என்கிட்ட சொல்லணுன்றது அவசியம் இல்லை. சொல்றான்ற பேரில் மாற்றி மாற்றி சொல்லி என்ன பண்ணிக்காத, நல் மனசாட்சி இல்லாமல் அதை கெடுத்துக்காத, விசுவாசத்தை கெடுத்துக்கொள்ளாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால விசுவாசமும் இருக்க வேண்டும், என்னவா இருக்கணும்? நல்ல மனசாட்சியும் இருக்க வேண்டும். ஆகையினால நமக்கு முதலாவது காரியம் என்னது? விசுவாசம் இருக்கணும், ஜெபமும் இருக்க வேண்டும். அடுத்தது என்னது? விசுவாசம் இருக்கணும், கிரியைகளும் இருக்க வேண்டும். அடுத்தது என்னது? விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த மைக்கை வாசிங்க, மைக்கு ரெக்கார்டிங் போயின்னு இருக்குது, அதுக்காக தான் மைக்கில் வாசிங்கம்மா. சொன்னால் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. வசனம் வாசித்தாலும் எதை சொன்னாலும் மைக்கில் சொல்லுங்க. விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் வேண்டும். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:10 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13:10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய பொறுமையும், அதை வாசிங்க மறுபடியும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும், இதிலே விளங்கும். இப்போ என்ன தேவைன்னு புரிஞ்சு போச்சா? விசுவாசமும் வேண்டும், எதுவும் வேண்டும்? பொறுமையும் வேண்டும். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு என்ன கிடையாது? வெறும் விசுவாசம் இருக்கிறது, ஆனா என்ன இல்லை? பொறுமை இல்லை. அல்லேலூயா. விசுவாசமும் இருக்கணும், பொறுமை இருக்கணும். எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடந்துக்கணும். நம்ம உலகத்தில் இருக்கும்போது என்ன டக்கு டக்குன்னு நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. கர்த்தரை அறியாத அந்நிய ஜனங்களாக இருக்கும்போது, கர்த்தரை அறியாமல் ஹாஸ்பிட்டலாக சுற்றும் போது, கர்த்தரை அறியாமல் எங்கெங்கேயோ நம்ம அலைந்து திரியும் போது, எது நம்ம வாழ்க்கையில் பல வருஷங்கள் வேஸ்ட்டாக போச்சு, அந்த நாட்கள் எது நமக்கு உடனே என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை.
ஆனா கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம், விசுவாசித்து வந்திருக்கிறோம். அப்போ விசுவாசித்து கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம் சொன்னா இங்க விசுவாசமும் முக்கியம், அதோடு கூட என்ன முக்கியம்? பொறுமையும் முக்கியம். அல்லேலூயா. பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று யாக்கோபு எழுதுகிறார். அப்போ விசுவாசிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டாங்கன்னா கர்த்தரால் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, பொறுமை இல்லை. வந்து ஒரே வாரத்தில் எல்லாம் கிளியர் ஆயிடணும் பாஸ்டர், ஒரே மாதம் சர்ச்சுக்கு வந்தேன் எல்லாம் சரியாயிடணும் பாஸ்டர், 4 வாரம் ஜபத்துக்கு வந்தேன் எல்லாம் கிளியர் ஆயிடணும் பாஸ்டர். ஆனால் என்னுடைய செயலை மட்டும் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், மாற்றிக்கொள்ள மாட்டேன். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வெறும் விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசமும் பொறுமையும் விளங்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம் என்று சொன்னால், அதற்கு விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், அதோடு கூட என்ன வேணும், பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உபத்திரவத்தில் மாத்திரம் பொறுமையாக இருப்பதல்ல, விசுவாசத்தில் நமக்கு என்ன வேணும், ஒரு பொறுமை வேண்டும். கர்த்தரிடத்துல கொஞ்சம் விசுவாசித்து நம்ம காத்திருக்கிறோம், ஜெபித்து காத்திருக்கிறோம் சொன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கர்த்தர் செய்கிற வரைக்கும் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு, நல்லவராய் இருக்கிறார். தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று புலம்பல் புஸ்தகத்தில் காணப்படுகிறது. ஆகையினால நமக்கு விசுவாசம் இருக்கிறது, அதோடு கூட என்ன தேவை, பொறுமை வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால என்னென்ன காரியங்கள், முதலாவது காரியம் சொல்லுங்க பார்க்கும், விசுவாசமும் ஜெபமும் வேண்டும். அடுத்தது விசுவாசமும் கிரியைகளும் வேண்டும். அடுத்தது விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் வேண்டும். அடுத்தது விசுவாசமும் பொறுமையும் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இன்னொன்னு இருக்கு, அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:2 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உடையவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகளை பெயர்க்கத்தக்க அளவுக்கு எனக்கு விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒண்ணுமே இல்லையா. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நிறைய நேரங்களில் விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, அதோடு கூட என்ன வேணும், அன்பு வேண்டும். எந்த அன்பு? நாங்கள் ஏற்கனவே அன்பாக தானே பாஸ்டர் இருக்கிறோம், அன்பாக தானே பேசுகிறோம், அன்பாக தானே நடக்கிறோம். அது சுயநலமான அன்பு. நம்ம குடும்பத்தை நம்ம நேசிக்கிற அன்புக்கு சுயநலமான அன்பு. ஏன் அப்படின்னா, இந்த அன்பு எல்லார்கிட்டையும் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்தவங்ககிட்டே இருக்குது, எடுக்காதவங்ககிட்டே இருக்குது. கர்த்தரை அறிந்தவங்ககிட்டே இருக்குது, கர்த்தரை அறியாதவங்ககிட்டே இருக்குது. ஜெபிக்கிறவங்ககிட்டே இருக்குது, ஜெபிக்காதவங்ககிட்டே இருக்குது. சபைக்கு வரவங்ககிட்டே இருக்குது, சபைக்கு வெளியில் இருக்கிறவங்ககிட்டே இருக்குது. குடும்பத்தை நேசிக்கிற அன்பு, சகோதரர்களை மாத்திர நேசிக்கிற அன்பு. ஆண்டவர் அதை தான் சொன்னார், உன் சகோதரனை மாத்திர நீ வாழ்த்துவீரானால் நீ விசேஷித்து செய்கிறது என்ன அப்படின்னாரு. அப்ப அன்பு என்பது என்னது? அன்பு திரளான பாவங்களை மூடும். இதான் அன்பு, இதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். இதான் கிறிஸ்துவின் அன்பு. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு. அதுல சுயநலம் இருக்காது, அதுல மாய்மாலம் இருக்காது, அதுல கலப்படம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பை தான் நீங்க சொல்லுகிறாரு, உங்களுக்கு மலைகளை பெயர்க்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ விசுவாசத்தோடு எது வேண்டும்? அன்பு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு வேண்டும். சபையில எல்லாருமே அந்த அன்பு இருக்கணும். நம்ம குடும்பம் நாம அப்படின்னு இல்லாம சபையில எல்லார் பிள்ளைகள் மேல என்ன இருக்கணும்? அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபையில சாப்பாடு கொடுக்குறாங்க, கர்த்தருடைய அன்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணுமே அப்படின்னு நினைப்போம். அந்த கர்த்தருடைய அன்பு இல்லைன்னா நம்ம மட்டும் கட்டப்பையில போட்டு பேக் பண்ணி எடுத்துன்னு போயினே இருப்போம். அல்லேலூயா.
இதுதான் நம்ம அன்புக்கும் கிறிஸ்துவின் அன்புக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. ஆகையினால எந்த காரியத்திலும் அன்பு நமக்கு இருக்க வேணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன பண்ண, அன்பு கூறு என்று சொல்லுகிறார். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்போ எனக்குன்னு எப்படி நான் அன்பு கூறுகிறேனோ அதே போல நான் மற்றவங்களுடைய விஷயத்தில் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு தான், அந்த விசுவாசமும் அந்த அன்பும் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ முதல் காரியம் விசுவாசமும் ஜெபமும், இரண்டாவது காரியம் விசுவாசமும் கிரியைகளும், மூன்றாவது காரியம் விசுவாசமும் நல்ல மனசாட்சியும், அடுத்த காரியம் விசுவாசமும் பொறுமையும், அடுத்தது விசுவாசமும் அன்பும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவைகளிலே நாம் நாடுவோம், இவைகளிலே தேறுவோம். கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.